நல்லா இருக்குமா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு நல்ல படம் அது. இட் ஷுட் ஷுவர்லி இட் பி அ கம்பேக் ஃபார் வடிவேலு சார். அவங்க 2 பேர் காம்பினேஷன் எப்படி இருந்தது சுந்தர் சி வடிவேலு? நல்லா இருந்துச்சுமா, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் எல்லாருமே. அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி, ஜாலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து ஜாலியாக பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் சுந்தர் சியோட ட்ரேட்மார்க் காமெடி ஜானர். ஓகே, தேங்க்யூ. மத்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி இருக்காங்க? சுந்தர் சி வடிவேலை தாண்டி மத்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி? எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கு, பார்ட் இருக்கு, நல்லா இருக்கு. ஜாலியாக வந்து பார்க்கலாம் எல்லாருமே. நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. சுந்தர் சி படம்னாலே அதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். சுந்தர் சி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் மாஸ்டர் மேக்கர், அதில் டவுட்டே கிடையாது. நல்லா இருக்குண்ணா. படத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஏதாவது கான்செப்ட் இருக்கா? கான்செப்டில் என்டர்டெய்னர் அவ்வளோதான். இஸ் a குட் என்டர்டெய்னர் அவ்வளோதான். படம் ஃபுல்லா காமெடி தானா? இல்லை, நல்ல ஒரு நல்லா எடுத்திருக்காரு. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஒரு ஃபிலிம் பார்த்த ஒரு திருப்தி இருக்குது. திரும்பவும் சுந்தர் சி வடிவேலு காம்பினேஷன் எப்படி இருக்கு? வின்னர் தலைநகர் படத்துக்கு அப்புறமா நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் இருக்காங்கங்கிறது தான் ஆக்சுவலி ஃபிலிம் பார்க்க வந்தவோட மெயின் ரீசனே. அதே போல் 2 பேரும் உள்ளே வந்ததில் 2 பேரையும் பார்க்கும்போது ஆக்சுவலாக காமெடி as well as கதையை நல்லா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குமா, சூப்பர். மத்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரையுமே நல்லா வேலை வாங்கியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் எப்படி இருந்தது? மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து ரொம்ப டாம் டீம்னு அடிதடியும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல வித்தியாசமாக இருக்குது. டைரக்ஷன் எப்படி பண்ணியிருக்காரு இந்த நல் படம்? நல்லா நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. சுந்தர் சி படம்னாலே சுந்தர் சீன் போட்டாலே அந்த படம் பார்க்க வரணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவர் படம் வந்து ஆக்சுவலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான், அதில் டவுட்டே கிடையாது.